ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட் நியூஸ் காத்திருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது குட் நியூஸ் தான். இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னோடய டேவை இன்றைக்கி என்னோடய ஃபிஷ்ஷோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃபிஷ் டேங்கை காட்டுங்கக்கா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் என்னோடய ஃபிஷ் டேங்கோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 10 பேருக்கு புக் அனுப்புறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 5 புக்கு வந்து காயத்ரி சுவாமிநாதன் அப்படின்ற சிஸ்டர் வந்து அவங்க டொனேட் பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நான் அனௌன்ஸ் பண்ண 10 பேரில் 5 பேருக்கு காயத்ரி சிஸ்டர் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ காயத்ரி சுவாமிநாதன் சிஸ்டரும் அவங்க குழந்தை சாய் ஆருத்ரன் 7 வயசு ஆகுது. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பொங்கல் சாம்பாரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், எத்தனை பேருக்கு பொங்கல் சாம்பார் பிடிக்கும், அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். ஜூலை 15 வந்து ரேவந்தோட பர்த்டே வருது. ஸோ ரேவந்துக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்லணும் கேளுங்க. உனக்கு என்ன வேணும் பர்த்டேக்கு? ஸ்டேஷனரி. ட்ரெஸ் வேண்டாமா? டாய்ஸ்? I don't like. டாய்ஸ் வேண்டாம். என்ன வேணும்? ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி என்ன வேணும்? கலர் பென்சில்ஸ், அப்புறம் பேப்பர்ஸ், அப்புறம் பேப்ஸ். ஸோ பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வேணாமா? கேக் வேண்டாமா? கேக் வேண்டாமா? எதுவுமே வேணாமா? பென்சிலு பேப்பர் மட்டும் இருந்தால் போதுமா? சரி. ஸோ லாஸ்ட் vlogல வந்து நான் ஆலு பரோட்டா பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன், அந்த டீட்டெயில் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து நீங்கள் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணால் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயத்தை எடுத்து சாப்பரில் நல்லா வந்து பொடியாக வந்து நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கையில் கட் பண்ணால் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், அதனால தான் நான் சாப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். இந்த சாப்பர் நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஜிமார்க்கில் வாங்கினேன். இதுக்கு தனியாக ஃபுல் டெமோவாக இருக்குது, வேணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்குது. ஸோ இந்த வெங்காயம்லாம் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிடும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு நல்லா வந்து நம்ம இந்த மேஷரால் மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து உங்களுக்கு மேஷ் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து பரோட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்குல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து தனியா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் பிளெயின் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் பொடி சேர்க்க வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆலு பரோட்டா பண்ணுறப்போ நம்ம பண்ணுற ரெடி பண்ண சப்பாத்தி கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக ஸ்டார்டிங்கில் இட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கனமாக இட்டால் தான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணுறப்போ வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். இப்போ வந்து பால் மாதிரி உருட்டிக்கிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ ஜென்டலாக மேலே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம அது சப்பாத்தி ஆக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் நம்ம ஸ்டஃபிங் வராமல் இருக்கும். சப்பாத்தியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஜென்டலாக வந்து சுற்றி சுற்றி நீங்கள் அழுத்தி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உள்ளே பண்ணுற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணால் இந்த மாதிரி வராது. ஸோ பாருங்கள், நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு ஃபீலிங்லாம் வெளில வராமல் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, ஆலு பரோட்டா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் எப்படி சுடுறீங்கன்ற பொறுத்து தான். நல்லா வந்து நீங்கள் நெய்யில் சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட நெய் யூஸ் பண்ணி சுட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து எஸ்பெஷலி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கெட்டிமாக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அது மேலே நெய் சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் சுட போகிறேன். இதை நல்லா 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி நீங்கள் வந்து ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு உள்ளே குக் ஆகிருந்ததுனால ஸோ மேலேயும் குக் ஆகிடும், சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் உங்களுக்கு தீஞ்ச மாதிரி வந்துடும். அது மாதிரி இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து 2 பக்கம் குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் சொன்ன மாதிரி தயிரே போதும், இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு சாலட் கூட பண்ணிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே ரேவந்தோட ட்ராயிங்ஸ் தான். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரெகுலராக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து காமிச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் திருப்பி காட்டுறேன். ஸோ இதெல்லாமே ரேவந்தோட லேட்டஸ்ட் ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸும் நார்மல் பென்சிலும் வச்சு தான் பண்ணியிருக்கான். நேற்று வ்ளாகில் ரேவந்த் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்ததுங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ரேவந்த் சார்பாக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் மாவு அரைக்க போகிறேன். மாவு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ மிக்சியில் மட்டும் நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா ஐஸ் வாட்டர் சில்லுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு சூடாகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நான் வந்து உளுந்தும் அரிசியும் ஒன்றா தான் ஊற போடுவேன். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த மாதிரி அரைக்கிறப்ப மாவு சூடாகாது உங்களுக்கு. கிரைண்டரில் நம்ம எப்படி மாவு அரைச்சா நம்மளுக்கு இட்லி தோசை வருமோ அதே மாதிரி தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை சேர்த்து மாவு அரைக்கிறப்போ அது இன்னும் சூடாகிடும். ஸோ அந்த மாதிரி சூடாகிற மாவு வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் பொங்காது, இல்லைன்னா இட்லி கட்டியாக வரும்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிற மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள், மாவும் நல்லா உங்களுக்கு வந்து அரைப்படும். அதே மாதிரி இட்லியும் தோசையும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மாவை நம்ம இதில் பெரிய ஸ்டீல் கண்டெய்னரில் கொட்டிட்டு உப்பு போட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக இந்த புளிக்க வச்சலாம். நீங்கள் நேற்று வ்ளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா வந்து புளிச்சு பொங்கி வந்தது. நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு மிக்சியில் அரைச்சா வந்து பொங்கி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நல்லா பொங்கி வருங்க. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது, இல்லை நிறைய பொங்கி வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்க்காமல் வெறுமனே வைங்க. ரொம்ப பொங்காது, ரொம்ப புளிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீ காலை விடுறே வேன், கீழே விழுந்துடுவேன். நான் கீழே விழுந்து விடுறே வேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கால் வலிக்குது எனக்கு. ஏன் ரேவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? விடு, அம்மா கால் விடு. குட் பாயா பேட் பாயா? நீ பேட் பாயா? அப்போ விட்டுரு, நீ அம்மாட்ட பேசாத. அப்போ விட, கால் வலிக்குது பாரு, அம்மா கூட. நான் பா ஒரு கால் நிற்கிறேன் ரேவன். இப்போ ஆன்டிஸ்லாம் அவனை பார்க்குறாங்க. அச்சோ பாரு, ஐயோ ஆன்டிஸ்லாம் பார்க்குறேன். சரி சரி விடு, சான்ஸ் தரேன் விடு, சான்ஸ் தரேன் விடு. பிளாக்மெயிலில் பண்ணுற காலை பிடிச்சி. இல்லை தரேன், சான்ஸ் தரேன் விடு. விடு, சான்ஸ் தரேன். ஸோ இவ்வளோ நேரம் காலை பிடிச்சி கெஞ்சினது எதுக்கு அப்படின்னா, இந்த பென்சில் செட்டு கொடுக்குறதுக்கு. அதாவது இது வந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ் அது. ஸோ ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது நிறைய வச்சுருக்கான். பட் இருந்தாலும் வந்து புதுசை ஓப்பன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நாள் போகட்டும் சொன்னதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ இது கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் கெஞ்சி வாங்கினான். ஸோ ரேவந்த் பொறுத்தவரையுமே பொம்மை, ட்ரெஸ் இதெல்லாம் விட இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கலர் பென்சில்ஸ், பேஸ்டல்ஸ், ஸ்கெட்சு, அதே மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டம்ஸும் தான் பிடிச்சிருக்கு அவனுக்கு. ஸோ அதில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க எதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, எது பார்த்து ரொம்ப க்ரேஸியாக இருப்பாங்கன்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட. ஸோ நம்மளுக்கும் தெரிய வரும் எப்படி இருக்காங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இப்போ ஒரு டெமோ கொடுக்குறானா. இந்த மாதிரி பென்சிலோ, அதாவது கலர் பென்சிலோ, இந்த மாதிரி க்ரேயான்ஸை பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெண்ணு வாங்கினோன்னே எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எழுதி அடித்து பார்த்து தான் இந்த நெக்ஸ்ட் இது பண்ணுவான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரேஸ் அவனுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு குட் நியூஸ் இருக்குது நம்ம சேனலில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சாய்பாபா புக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நடந்த மிராக்கள் எல்லார் லைஃப்லையும் நடக்கணும், எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான ஒரு ஃப்யூச்சர் வரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னோட சைட்லேருந்து ஒரு 5 புக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து நான் 5 புக் கொடுக்குறேன்னு சொல்லி மொத்தம் 10 புக்காக நம்ம வந்து கொடுக்கலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் ஒரு 10 புக் கொடுக்குறேன், நான் ஒரு 10 புக் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அது நான் அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் நான் வந்து உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன்.
அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா பூனாவை சேர்ந்த சுவாதி அப்படின்ற சிஸ்டர் வந்து 9 வாரம் விரத புக் இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரி சாய் சச்சரிதா புக்கும் 9 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பியும் பாபா அவங்க எல்லாருக்கிட்டையும் வரணும்னு ஆசைப்படுறாரு. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் திருப்பி வர போகிறாரு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4-5 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணோம் இல்லை, ஃபில்டர் பண்ணுறப்போ இன்னொரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அந்த பாபாவோட புக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த புக்ஸ் இருக்க கவலைப்படாதீங்க. நிறைய வந்து நம்ம சாய்பாபா டிவோட்டிஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த புக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பிடிஎஃபும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே. எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 மெயில் வருது. எல்லாருக்குமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வந்து பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு புக்கு கிடைக்கல அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஸோ உங்களால் ஃபோனை டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் புக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ சுவாதி சிஸ்டர் வந்து இந்த மாதிரி நான் 9 புக் கொடுக்குறேன். 9 அதாவது விரத புக்கும் 9 வாரம் எப்படி விரதம் இருந்து எப்படி பாபா வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிற அந்த விரத புக்கும் சின்னதாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய் சச்சரித்த புக் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த புக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த புக் வர நேரம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். அண்ட் ஃபியூச்சரில் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சேனல் நடக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த சேனல் பார்த்துட்டே வாங்க. டெய்லியுமே வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அத்தனை சாய் டிவோட்டிஸ் நம்மளுக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். ஸோ என் மூலியமாக நான் ஒரு சின்ன பாலமாக தான் இருக்கேன். ஸோ என் மூலியமாக உங்கள் எல்லாருக்குமே நல்லது வந்து நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது கேட்குறதுக்கு. நம்ம மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நான் அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு நிறைய விஷயம் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோ மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக அதில் இந்த நம்ம சாய்பாபா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து காத்திருக்கு. ஸோ அந்த 9 புக்கு உங்களுக்கு வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா விரத புக் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுறேன். அதான் 2 புக்காக வரப்போகுது. ஸோ ஒரு புக்காக இருக்குது, இப்போ 2 புக்காக வரப்போகுது. நீங்கள் அந்த விரதம் எப்படி இருக்குன்னு படிச்சுட்டு ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு விதமான நம்ம நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும்னு வேண்டிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சேஃபாக இருக்கலாம். பை பாய்.